ஹே கைஸ், இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான ஒரு படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு ஹிட் அண்ட் ஃபேஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்றேன் வாங்க. கதையோட ஆரம்பத்திலே பிரேக்கப் ஆகுது நம்ம ஹீரோக்கு. அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போன அன்னைக்கு இவர் போய் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்பன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அவங்க தொலைஞ்சு போன அன்னைக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணை கூட்டு வந்து இவன் சந்தோஷமா இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இருக்க தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அமானுஷம் என்ன, அந்த பொண்ணு அதை கண்டுபிடிச்சாலா, இதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களான்னு சொல்லி சொன்ன படம் தான் ஹிட் அண்ட் ஃபேஸ். இது போதும் நினைக்கிறேன். இப்போ வாங்க கதைக்குள்ளேயும் போகலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்றோம். புது படங்களை எடுத்துட்டு வரனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால தான் வீடியோ போக டைம் ஆகுது. இல்லைனா நான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளேயும் போகலாம். கதையோட ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி இனிமேல் என்னால் உன்னோட வாழ முடியாது, நீ பண்ற வேலைலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, இன்னொன்று என்னோட கனவை நோக்கி நான் ஓடன்னு நினைக்கிறேன், உன் கூட இருந்தேன்னா அது நினைவராதுன்னு எனக்கு போய் தோணுது, அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்னை தேடாத, கஷ்டப்படாத, அதை மட்டும் சொல்லி வச்சுட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிருச்சு போல. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அழுதுகிட்டு இருக்காருல, இவ தான் இந்த படத்தோட ஹீரோவும் கூட. அதை பார்த்து ரொம்ப அழுகிறாரு. அவனால முடியவே இல்லை, ஏன்னா இத்தனை நாள் கூட இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு பாவம் அவர் ரொம்ப விரத்துல எந்திரிச்சு போயிட்டு அப்படியே மூஞ்சி கழுவுறாரு. அது சிங்க்ல வர வேவ்லயே அந்த ஹிட் அண்ட் ஃபேஸ்ங்கிற அந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு பார்ல உட்காந்து ஃபுல் குடிச்சுக்கிட்டு இருக்காரு, அப்படியே அழுதுகிட்டு. இங்கிட்டு பார்த்தாக்கா ஒரு 2 வெயிட்டர்ஸ் பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பணக்காரன் அழுகுறானா, அதுக்கு 2 காரணமா தான் இருக்கும். ஒன்னு அவன் அளவில்லா கஷ்டத்துல இருக்கணும், இல்லைனா யாராவது அவனை விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காளா. அதை நினைச்சிட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கையில அவன் வெளியே வரான். வெளியே வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கையில ஒருத்தன் இடிச்சிடறான். சரியான கொலகொலன்னு இருக்கா மனுஷன். அடிச்சதுக்கு அப்புறம் அப்படி சண்டை போட்டு அவன் விழுங்கவும் செய்யறான். இதுக்கு இடையில தான் அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ வந்து இது தடுத்து விடுறா. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி, இவன் எங்கே உங்க வீடுன்னு சொல்லி கேட்கல. ஆமா என் வீடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டு போய் அவ வீட்லயே தங்க வச்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டும் அப்படியே கடந்து போகுது. அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே கொலகொலன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அவன் தலை ரொம்ப வலிக்குது போல. அப்ப நம்ம அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, இவளை இனிமே ஹீரோயினே கூப்பிடுவோம். இவ இருக்கல காஃபிலாம் போட்டு வந்து ரொம்ப ஸ்வீட்டா, என்ன சார் ஆச்சு, உங்க வீடு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. அவ கார் சாவை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடுறான். இவன் நினைச்சுக்கிறா பணக்காரங்களே இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன இடத்துல வேலை பார்க்குறான்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி நடக்கையில் முன்னாடி ஒரு குச்சி வச்சு சவுண்டு வச்சுட்டு இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி வேலையை தான் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. ஸோ அதனால் அவனால் அது ஒழுங்காக கண்டினியூஸாக பார்க்கவே முடியல. ஏன்னா அவனால் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் அவனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருக்கான். ஸோ அதை அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதை அந்த தேட்டர் ஓனர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் இங்கிருந்து எங்கே கிளம்பி எங்கே போகிறான்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தான். சாரிங்க, இந்த மாதிரி நான் காலைல வந்து உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி, சரி நம்ம 2 பேரும் டீ குடிப்போமா அப்படின்னு கேட்கல. இல்லை இந்த இடத்துல வந்துட்டு நான் வேலை பார்க்குறேன், ஸோ அதனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி ஓகே என்னோட டேட் வரையா அப்படின்னு சொல்லிட்டு தோக்கா தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த தேட்டர் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல 2 பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்கேன், இந்த இடத்துல நிப்ப இந்த இடத்துல தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த மனுஷன். பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு முத்தம் கொடுக்க வரையில அந்த பொண்ணு சரியான உசாரி. ஏன்னா இந்த மாதிரி நீங்க இவ்வளவு பயனுக்காரனா இருக்க, உனக்கு ஒய்ஃப் இருக்கணும், அட்லீஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. இல்ல யாருமே இல்லைன்னு சொன்னோன்னே அப்போ அதை முடிஞ்சு அதோட தூக்கிட்டு போறாரு பெட்ரூம்குள்ள. அடுத்த நாள் காலையில ஆகுது. அந்த பொண்ணு அப்படியே கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறா. அவ உருவத்துக்கு ஒரு கண்ணாடி. அதை வந்துட்டு வாழ்க்கையில திரும்ப பார்த்துருக்கவே மாட்டா, ஏன்னா அவ ஏழை விட்டு பொண்ணு. அதனால அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி பிரஷ் பண்ணான்னு சொல்லிட்டு போறா. போயிட்டு அங்கே 2 பிரஷ் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே பிரஷ் பண்ணிட்டு அப்படியே துப்பிட்டு பாப்பாளா. அந்த சிங்க்ல வந்துட்டு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. அது என்னடான்னு சொல்லிட்டு காதை வச்சு பாக்குறா. அதனால அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. சரி ஓகே ஏதோ நம்ம மனப்பிரமையான்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு போய் பார்த்து அந்த வீடை சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துக்கிட்டு இருக்கையில அப்பதான் ஒண்ணு தெரியுது, அந்த சைடு வந்துட்டு யாரோ வரையாட மாதிரி உட்காந்துருக்கு. ஸோ அதை போயிட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கையில நம்ம ஹீரோ வரான். வந்துட்டு அந்த பக்கம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை இங்கிட்டு இருந்து இழுத்துட்டு போயிட்டு வெளியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ரோட விட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நினைச்சிருந்தா உள்ளே பெரிய வீடு வாங்கிருக்கலாம்னு சொல்லி கேட்கல. இல்ல எனக்கு தனியா இருந்தா தான் நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வரும், ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கல, என் கூட இருந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. அவ்வளவுதான், நல்ல பையனா இருக்கான், இதுக்கு மேல என்ன வரும்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்ட அடுத்த நாள் ஆகுது. வெளியே போலான்னு சொல்லி பார்க்கல 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த பொண்ணு காணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான் போல. ஸோ அதனால தான் வந்து கேட்க வந்திருக்கானுங்க. உள்ள வந்து பார்த்தாலே அவ்வளவுதான், உள்ள வந்துட்டு இந்த பொண்ணு இருக்கா, என்ன சார் டிஸ்டர்ப் பண்ணிட்ட போலன்னு சொல்லிட்டு கேட்கல. இவன் பக்கம் சந்தைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு காணன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்துட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். இப்போ இன்னொரு பொண்ணோட கையில் சந்தேகம் வரத்தானே செய்யும். உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பேச்சு கொடுக்குறானுங்க. பேச்சு கொடுத்துட்டு நாங்க உள்ளே தேடி பார்க்கலாம்னு சொல்லி கேட்கல, எல்லாத்தையும் தேடி பார்க்கறதுக்கு இருக்கானுங்க. எல்லா கூட்டு எல்லாத்தையும் போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்பதான் அந்த பொண்ணு கேட்கிற கோவத்தோட, யாருமே இல்லைன்னு சொன்னா இப்ப பார்த்தா யாரையும் தேடிட்டு வரான்னு சொல்லி கேட்கல. ஆமா நான் யாரோ இருந்தா, ஆனா இப்ப இல்ல, என் கூட இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணா, ஆனா கடைசியில வேற ஒன்னுதான் ஓடி போயிட்டா. இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்றது, அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் அடிச்சு பாத்தீங்களா, அவங்க யாரோ கிட்னாப் பண்ணியிருந்தா என்னதான் ஆயிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணேன், ஆனா யாருமே ரீச் ஆக மாட்டேங்குது, எல்லாரும் போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவத்தோட வருத்தத்தோட பேசல. சரி ஓகே இவனுக்கு நம்ம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ பார்த்துக்கிறா. அன்னைக்கு நைட் ஆகுது. அவன் சோகத்தோட உட்காந்து பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கல. ஐயோ பாவம் நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பாளா பார்த்துட்டுல. அப்பன்னு பார்த்துட்டு அந்த வேவ் இங்கேயே வர ஆரம்பிக்குது. இவங்க பாக்குறாங்க காலையிலேயே எதுவுமே அசைக்க
அடிக்கல, ஆனால் மேலேருந்து எதுவும் சொட்டவும் இல்லை. அது எப்படி ஆனால் வேவ் வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயமாகுது. அப்பன்னு பார்த்துட்டு கரண்ட் போயிருதா. அவங்களாம் துடிச்சு பிடிச்சி கத்துறாங்க. என்னன்னு பார்த்தாக்கா அந்த வீடு ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிறனால இப்படி அடிக்கடி கரண்ட் போகும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து சொல்கிறான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போகிறான். அவன் கரண்ட் வந்தது. கரண்ட் போயிட்டு பெட்ரூம்க்கு கூட்டு போகல. அப்பன்னு பார்த்துட்டு அந்த நாய் வந்துட்டு அங்கே இருக்கிற கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு மாதிரி உட்காந்து இருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த நாயை வெளியே அனுப்புன்னு சொல்லணும்னா அதை அனுப்பி விடுறான். அப்படியே அந்த நைட்டு முடிய அடுத்த நாள் காலையில் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கூட அந்த போலீஸ்காரர் இருக்கா தெரியுமா, ரெண்டாவதா அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். யார் இவன்னா நம்ம ஹீரோயினையும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால தான் இங்கே பாரு, ஏற்கனவே அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. நைட்டாக காணாமல் போயிருக்கான். அந்த பொண்ணு இந்த ஊரை விட்டு வெளியும் போகல. அவன் எங்கே போனானே தெரில. எனக்கெல்லாம் தெரியும், நீ மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே நோஸ் கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அந்த தேட்டரை தான் கட்டுறானுங்க. அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறான். அந்த இடம் போய் சூப்பராக இருக்கு. அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேட்டர் ஒன்று இதை பார்த்துட்டு அப்படியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட இருக்கிறத பார்த்துட்டு இங்கே பாருமா நல்லா வாசிக்கிறாரு, இது காரணம் நீ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாராட்டிட்டு இருக்கல. அப்பதான் அந்த ஹீரோ சொல்றான், போதும் சார், இதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன், நான் வந்துட்டு என்னோட பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு இன்னும் இவ்வளோ பண்றா நமக்காண்டி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிறா. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த படம் ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கையில அப்பன்னு பார்த்துட்டு கொதிக்க தண்ணி ஷவர்ல இருந்து வருமா, அவ்வளவுதான் அவங்க துடிச்சு பிடிச்சி வெளியே வந்து வருங்க. என்ன ஆச்சுன்னா அது அப்படியே சுட தனியா வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் முதுகுலாம் செவந்தது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வலிக்கிறான்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் கடக்குறாங்க. அவங்க போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே குதிச்சு முடிச்சு அந்த இடத்துல இவங்க மட்டும்தான் இருக்காங்க, தனியா இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க தான் ராணிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே ஊரா சுத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெட் இருக்குமா, அது மேலே குதிச்சுக்கிட்டு இருக்கையில கீழே ஒரு வெண்ட் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்படி திறந்து பார்க்குறாங்க. உள்ள ஒரு சாவி இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அதை தூக்கி மாட்டிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்று அழகு பார்த்துக்கிறாங்க. அப்படியே கரண்ட் போகுது. இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருது. அப்படியே சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ உள்ளாவத்துற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு யாரான்னு சொல்லிட்டு கையில வெப்பன் எடுத்துட்டு அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டு இருக்குல்ல, சவுண்ட் கேட்குமா, அப்படியே பார்த்துட்டு கத்துறாங்க. கத்திட்டு அப்படியே கீழே விழுந்து அந்த இடத்துல அடிபட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. அவங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்கல நம்ம ஹீரோ தான், கொஞ்ச நேரம் உன்னை விட்டுட்டு போனா ஏன் இப்படி பயப்படுற, உனக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லங்க இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, யாரும் சுத்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கல. அப்ப நம்ம ஹீரோன் வந்துட்டு அங்க அந்த சிங்க் இருக்கு தெரியுமா, அது பக்கத்துல கூட்டு போயிட்டு இங்க வச்சு காது கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. சவுண்ட் ஏதோ கேட்கற மாதிரி தோணுது போல அவங்களுக்கு. ஆனா அங்க யாருமே சவுண்டே கேட்கல. அப்ப நம்ம ஹீரோ போறான் விட்டு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இனிமே வந்து வச்சுக்குவேன், உன்னை தொலைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவங்க சிரிச்சுட்டு இருக்கல. அப்படியே பெட்ரூம் குதிக்கிட்டு போயிடறான்னு பாக்குறான். ஆனா அப்பன்னு பார்த்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. யாரான்னு சொல்லிட்டு எடுக்கையில இந்த மாதிரி ஒரு பாடி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க. இவன் கண்ணில் கண்ணீரோட அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்க போயிட்டு பார்த்தாக்கா அது நம்ம ஹீரோயின் இல்ல, அதாவது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அதை அப்படியே பார்த்துட்டு அவன் கிளம்பில. அந்த போலீஸ்காரன் இன்னும் எத்தனை நாள் தான் பாக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் மறைக்கிறான். அப்படியே இவர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை தேடி பார்க்கறான். ஆனா எங்கேயுமே காணோம். என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கல. நம்ம ஹீரோயின் வந்து உள்ள இருப்பாங்களா, என்னாச்சு நீ பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னாச்சுன்னு சொல்லல. இல்ல அவன் இல்லையா, இனிமே வாழ்க்கையில யாருமே இல்லை, நீ மட்டும் தான் சொல்லிட்டு கட்டி பிடிக்கல. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த கண்ணாடி பார்ப்பாங்களா, அப்போ உள்ள போய் காட்டுறாங்க. உள்ள இந்த மாதிரி கோரமா ஒரு மூஞ்சி காட்டுறானுங்க. அவ்வளவுதான் கட் பண்றாங்க. அப்படியே உள்ள இருந்த அந்த பொண்ணை தான் காட்டுறானுங்க. இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பேரு பெலன். இவ வந்துட்டு அப்படியே சுத்தி முத்தி போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்து வேலை கிடைக்காத அப்பயே இவ தான் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருப்பா. சின்ன பாட்டிலே காட்டுறாங்க அந்த காதல்லாம் எப்படி இருக்குன்னு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கல. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு, என்னை வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லல. ரொம்ப சந்தோஷமா படுறாங்க. ஆனா இவன் வந்துட்டு விட்டு போக முடியாதுல. ஸோ என் கூட வந்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு ஷூ கம்பெனி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்தா தான் எல்லாமே. இவங்க யோசிக்கிறாங்க, காதலனா கெரியரா, காதலான கெரியருங்கிறப்ப கெரியர் எங்கே வேணா அமைச்சிக்கலாம். ஆனா காதலும் ஒருத்தன் தானே, இவங்க ட்ரூவா வேற லவ் பண்ணிட்டாங்க. சோன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ பின்ட்ராப்ல இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த தேட்டர் ஒன்று இருக்கு தெரியுமா, அவர் வந்து இவங்ககிட்டே சொல்றான், யாரு நம்ம பெலன்டைமே சொல்றான், இந்த மாதிரி இவங்க வந்துட்டு நல்லா பண்றாருமா, இவர் வந்து சூப்பரா பண்றாரு, இவர் கூட யாராவது ஒருத்தர் இருக்கனால தான் இப்பெல்லாம் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புகழ்றான் மனுஷன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ வந்துட்டு யாரோட பேசிட்டு இருப்பாங்களா, அப்பன்னு பார்த்து உங்களுக்கு ஜெலஸ் ஆகுது. ஏன்னா ஒருத்தவங்க நமக்கானவங்களும் சொல்லல, அவங்க வேற யாரோட பேசல, ஜெலஸ் வருது இயல்பு தானே. ஸோ அதனால தான் வாங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வீடு பார்த்தோம்ல, ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு அம்மா விற்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜெர்மனியில் சோல்ஜராக இருந்தானா. ஸோ அங்கேருந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீடு கட்டிட்டு நல்லா சந்தோஷமா இருந்ததாகவும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீ தான் இந்த வீட்டில் இருக்க போறேன்னு சொல்லிட்டு, நான் நாயை வந்துட்டு என்னால் ஊருக்கு கொண்டு போக முடியாது, ஸோ இந்த நாயுமே நீ தான் வளர்க்கணும்னு சொல்லல, எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சிட்டு நானே வளர்க்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நாய் தான் அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வாங்குறாங்க. அவ்வளோதான், அந்த வீட்லேயே எல்லாரும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா புது ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இன்னும் கல்யாணம் ஆகலையோ. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நாள் பார்க்க போயில தான் உள்ள ஒன்று தெரியுது. அந்த வயலின் வாசிக்கிற பொண்ணோட நம்ம ஹீரோயின் வாசிக்கிட்டு இருக்கையில பார்த்துட்டு, சரி ஓகே நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறமேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பையில அந்த தேட்டர் ஓனர் பாக்குறாரு, மாட்டிக்கிட்டே பங்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கையில தான் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே போறாங்க. அந்த பொண்ணு யாரு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கல, அவ வேறு கொலிக்கு தான். அவளோட இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல.
இன்னொன்று நான் தண்ணி மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணோட வேற மாதிரி இருந்தேனா இல்ல. ஸோ இதனால நீ வந்துட்டு கோவப்படுறதுனால சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லல. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்துற வேலையும் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன, அவங்க நம்ம லவ்வரை நம்ம நம்பலன்னா வேற யார் நம்புவாங்கிற அந்த நம்பிக்கையில் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. சந்தோஷமாக சேர்ந்துறாங்க. அந்த சந்தேகங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ குளிக்க போன நேரத்தில் அந்த ஃபோன் எடுத்து பார்த்துறாங்க. அதில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு நான் கிளம்புறமான்னு சொல்லல, சரி போயிட்டு வாங்க, வரையில அந்த பொண்ணு வராலோ அப்படின்னு சொல்லி கேட்கல. என் ஃபோனை பார்த்து என்ன கேட்குறாரு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் கோவப்படுறீங்க, ஃபோனை பார்த்தினா எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வீட்டுக்கார அம்மா இருக்காங்களா அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மொத்தமாக இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க போல. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கல. அப்போ தான் நடந்த எல்லாத்தையும் சொல்லல, என்னமா பண்ணுறது பசங்கனால இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் கடைசியாக வந்த என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லல. என்ன பண்ணுறது எல்லாரும் இப்படியே தான் பேசுறீங்க, நம்ம ஒரு நாள் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டங்கிறத அவங்க எப்போ தான் படுவாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. சரி காமிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை புரியலன்னு சொல்லல. சரிம்மா இது எனக்கு மட்டும் தான் இருந்துச்சு, இனிமேல் இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஒரு வெண்ட் மாதிரி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே சாவி சொருகுறாங்க. அவங்க கழுத்தில் கடந்த சாவி திறந்துட்டு அப்படியே உள்ளேயும் போகிறாங்க. அது ஒரு பேனிக் ரூம். அது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மனில் இருந்தார்ல, ஆனால் அவருக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமா, என்னைக்காவது அந்த போர் திரும்ப வந்துச்சுன்னா நம்ம ஒளிஞ்சிக்கிற ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறாங்க. இது இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு குட்டி டைனோ மாதிரி இருக்காது, சுற்றணும்னா அது வந்துட்டு கரண்ட்டும் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுமா, அங்கே நடக்கிற எல்லாமே கேட்கும். இன்னொன்று இங்கே ஒரு ஸ்பீக்கருமே இருக்குது. அங்கிட்டு பார்த்தாக்கா ஒரு பாத்ரூம் செட்டப். ஸோ இதை வச்சு நீ விளையாடி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. இவனோட விளையாண்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்படியே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நீ தேடாத அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு அவங்க வெளியே வந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு காசு சவுண்டு கேட்கவும் அப்படியே அடைச்சிடறாங்க. அடைச்சிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவன் வந்து பார்க்குறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்து ஹர்ட் ஆகிட்டு அழுகவும் ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், ரொம்ப இதாகிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருக்காங்க. ஆனால் பூக்கு தொட்டு தூக்கி அடிப்பானா, அவ்வளோதான், இது ரொம்ப இதாக போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷன் ஆகி தேடிட்டு இருக்கையில் அப்போ தான் தெரியுது அவங்க வர அவசரத்தில் அந்த கீயை அங்கேயே போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவனை மாட்டணும்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனால் முடியல, ரொம்ப அவங்க அழுகையில் நான் இங்கே தாண்டா இருக்கேன் என்ன பாடுறான்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு அவ்வளோ, ஏன்னா அது பேனிக் ரூம், என்னதான் சவுத்தும் போட்டாலுமே வெளியே கேட்காது. ஐயோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் இப்போ தெரியுதா கதையே மாதிரி தான் இந்த பொண்ணு இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கா, உள்ள பேயெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அதை போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே அவங்க பார்க்குறானுங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல. இவன் இந்த மாதிரி கோச்சிட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இந்த டேதர் ஒன்று கேட்குறாங்க, இந்த மாதிரி எது பிரச்சனை இருந்துச்சான்னு சொல்லல. அவன் சொல்கிறாரு இந்த மாதிரி பேசி இருக்கிற அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லல. இந்த உங்கள் அம்மா போயிருப்பாங்க, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க, 2 நாள் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அனுப்புறாங்க. இவங்க வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அழுவதான் பார்த்துக்கிட்டு இருக்கையில அவன் சொல்றான், ஓ எனக்கு என்ன வந்துச்சு, நீ எங்கே போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லல. என்னடா அலட்சியமா பேசுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கையில அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போதான் மூஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பானா. அப்பதான் காட்டுறாங்க இவங்க டங்கு தட்டுறாங்க. அப்பதான் அந்த வியூ போறது இவங்க நோட்டீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் காட்டினாங்களா அவன் அங்கிட்டு கிளம்பிடுறான். இவங்க வந்துட்டு அங்கே சாப்பாடு வேணும்ல பொழைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கையில ஒரு டின்ல சாப்பாடு இருக்கும். அது திறந்து பார்த்தாக்கா அது பழைய வருஷம் சாப்பாடு. அதை எடுத்துட்டா உப்பு கைக்கு துப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தண்ணியாச்சும் குடிப்பேன். தேப்பை திறந்தா மஞ்சள் கலர் தண்ணி, அதுவும் பழசு தான். சரி அந்த டைனமோ சுத்திட்டு இருப்பாங்களா, அது டமால்னு வெடிக்குது. முடிஞ்சு போச்சு, குளிர் ரொம்ப ஆட்டுது. அவங்க தூங்கிட்டு இருக்கையில அப்போதான் ஏதோ பொண்ணோட சவுண்ட் கேட்குது. அந்த நிமிஷம் எப்படி இருக்கும், நம்மளுக்கான இருந்த ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்கள இருக்கையில எப்படி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கொடுமை இருக்கு தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப வலிக்கும் அதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே அழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இவங்க பார்க்கலனாலும் அந்த ஸ்பீக்கர் இருக்கு தெரியுமா, அதுல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில ஆகுது. அவ்வளோ இந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்ட ஆரம்பிக்கிறாங்க கதையை. ஸோ அந்த பொண்ணு வந்து முன்னாடி நிற்கிறா. அப்படியே போயிட்டு அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்துட்டு இது என்னோட ப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை கத்துவாங்களா சிங்கில். அப்போ தான் அந்த பொண்ணு ஏதோ சென்ஸ் பண்ணுறா. அப்போ தான் கேட்குதுன்னு சொல்லியிருப்பா. இவங்களுக்கு புரிய இது கேட்குறான்னு சொல்லிட்டு காப்பாற்றி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கையில அந்த பொண்ணு அப்படியே கண்டுக்காம போயிடா. அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்திருக்கு. அவங்க கத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்துட்டு அந்த ஓட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருப்பாள். ஸோ அதை பார்த்துக்கிட்டு அந்த வேவ்லாம் அங்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணு அதை பார்த்துக்கவும் செஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்டை கண்டுபிடிக்காங்க. அந்த பைப் லைன்ஸ்லாம் தெரியுமில்ல. ஸோ அதை திறந்து பார்க்கல அங்கே வந்துட்டு ஒரு வால்வு இருக்கும். ஸோ அதை திறந்தா இங்கே வந்துட்டு சுடுதண்ணி அந்த பொண்ணோட இதுலேயே பட்டிருக்கும். அவ்வளோதான் முழுக்க பழுத்திருக்கும்ல. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க இங்கிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ தான் அந்த குளிக்கிற சீன் வந்திருக்கும். ஸோ வந்து பக்கத்தில் இருந்துட்டு அப்படி பண்ணி பேசிகிட்டு இருக்கல. இவங்க எல்லாருமே முன்னாடி தான் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. ஒன்றா இருக்கலான்னு வரையில அப்போ தான் அந்த ஃபோன் கால் வந்திருக்கும். அவங்க போயிருப்பாங்க. இந்த பொண்ணு வீட்டில் இருந்திருப்பா, தனியாக இருந்திருப்பாள். ஸோ அந்த சீனை காட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு வெளியே போயிருப்பா. வெளியே போயிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கல அந்த குளத்தில் வந்துட்டு ஏதோ வேவ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே குடுக்குன்னு உள்ளேயும் வந்துடுறான். அந்த பொண்ணு வந்துட்டு சிங்க்ல தண்ணி திறந்து விட்டுட்டு அப்படி பேச ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ அப்பன்னு பார்த்துட்டு எங்கள் அப்பாவா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கல. உங்கள் அப்பெல்லாம் இல்லை நான்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்களா? ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சுட்டு அவ்வளோதான் பெலன் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கல. டங்கு 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 தட்டுறாங்க. அவங்க பயந்துறாங்க ஒரு நிமிஷத்தில். என்னாச்சு இது வந்துட்டு நீங்கள் எப்படி மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கல. ஏடிஎன் உங்களை அடஸ்டான அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லைன்னு சொல்லி அவங்க அமைதியாக இருக்காங்க. நீங்கள் செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லல, அமைதியாக இருக்காங்க. உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல, தட்டுறாங்க. அப்புறம் வந்துட்டு மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கல, தட்டுறாங்க. எல்லாம் சூப்பராக போகும். இது வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கையில அவ்வளோதான் இவங்களுக்கு புரிஞ்சது உள்ள அந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அப்படியே திறந்து அப்படி தேடிக்கிட்டே இருப்பாங்களா. அவ்வளோதான் அந்த ஆருக்கு பிறகு திறன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கல. அந்த பொண்ணு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த கீ ஹோல் கிட்டலாம் வந்துடுறா. வந்துட்டு அந்த கீயை தூக்கி போட்டுறா. ஆனால் அங்கேதான் வந்து பொண்ணு இந்த ட்விஸ்ட் அடிக்கிறா. என்னன்னா இந்த பொண்ணு இப்போ கண்டுபிடிச்சானா இவளுக்கான இந்த பார்ஷியாலிட்டியான அந்த வாழ்க்கை இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த ட்ரெயின் பண்ணி விடுறா அந்த தண்ணியை. பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஐயோயோன்னு சொல்லிட்டு இருக்கல தான் அங்கிட்ட இருந்த ஹீரோ வந்திருப்பான். அதுக்கப்புறம் கட்டியும் பிடிச்சிருப்பான். எல்லாமே நடந்திருக்கும். அடுத்த நாள் ஆகுது. இங்கிட்ட நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஒன் சைடில் ஒரு அவனை போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீ என்ன வேணா பண்ணிட்டோ, ஆனால் அவன் எங்கே போனாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட உண்மையான ஃபேமிலி, ஹீரோயினோட உண்மையான ஃபேமிலி வந்துட்டு அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதை தேடிட்டு இருக்கையில இனி அவளுக்கு என்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இருக்கா தெரியுமா, அவன் மட்டும் ஏதாவது ஆச்சு அவனை செத்தரான்னு சொல்லி அனுப்புறாங்க. இங்கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதாவது பெலன் இல்லை, இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ அவங்க வந்துட்டு இங்கிட்டு பார் கிட்ட போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க பழைய ஃப்ரெண்டு குடிச்சிக்கிட்டு இருக்கையில அப்படியே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு விளையாட்டா சொல்லுவா, என்னன்னா சீக்கிரம் போயிருங்க, ஏன்னா அந்த பழைய பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற வாழ்க்கை போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கல, கில்ட் ஆயிருது. ஸோ இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டு சிங்கில் தண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கல. அங்கேருந்து அந்த ஹாட் வாட்டர் திறந்து விட்டு அது ஸ்ட்ரீமில் வந்து தெரியும்ல, ஸோ அது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிறா. ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கல. அதோட தான் அந்த பொண்ணு வந்துட்டு வேற ரூமில் உட்காந்துருக்கா. அந்த பையன் வரான். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கா, எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கல. இதே இங்கே மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பெட்ரூமே மாற்றி வச்சிருக்கா. ஏன்னா இங்கே நடக்க எதுவுமே அந்த பொண்ணு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கல, ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அம்மாஜியே கேட்க. ஆனால் நம்ம ஒரு பண்ணோம்னா நமக்கு திரும்ப ரிட்டன் வரும்னு சொல்லிட்டு ஒன்று தெரியுமா, அன்னைக்கு தான் நடக்க ஆரம்பிக்குது. அந்த போலீஸ்கார பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் வந்துட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு அப்படியே அவன் அங்கேருந்து கிளம்புறான். பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கிட்ட இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இந்த ஆள் இருக்கான் தெரியுமா, ஹீரோ. அவன் வந்துட்டு வயலின் பொண்ணோட இங்கே எங்கிட்ட போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு யோசிக்கிறா, இவளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. ஆமாம் அவங்க இடத்துல இருந்தால் மட்டும் வலிக்குமாமா, மிச்சவங்கலாம் இனிக்குமாமா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த பொண்ணுக்கு ரெண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா அவன் தான் அடைச்சி வச்சிருக்கான் போல. இப்போ இந்த பொண்ணோட சுற்றுறான், இப்போ நம்மளை அடைச்சி நம்மளை கொண்டுருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப யோசிச்சுட்டு போய் திறந்துடான்னு சொல்லிட்டு திறக்க போகிறாங்க. அப்படியே கோயிலை ஓப்பன் பண்ணி திறக்க செய்கிறாங்க. இங்கிட்ட பார்த்தாக்கா நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வயலின் பெண் தெரியுமா, அவளோட பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இனிமேல் நம்ம சுத்த வேணாம், இதனால் சுத்தணும் ஓகே, ஆனால் இனிமேல் எனக்கு ஒன்று ஒருத்தி வந்துட்டா, நான் அவளோட தான் வாழ போகிறான்னு சொல்லிட்டு இவர் நல்ல நம்ம இருக்காரு. இனிமேல் மாதிரி என்ன பண்ணுறது. இங்கிட்ட பார்த்தாக்கா நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க வந்து பெலனாவை பார்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனாக்கா நம்ம ஹீரோயின் செத்த மாதிரி கிடக்காங்க. பெலன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கையில் அவங்க வந்து தொடலாம் போவாங்களா, எடுத்து ஒரே அடி என்னை தூக்கி அடிக்கும் அவங்க மட்டை. அவ்வளோதான் கையிலேருந்து அந்த சாவியை தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவலம், ஏன்னா இத்தனை நாள் தெரிஞ்சுமே இந்த பொண்ணு இத்தனை பண்ணியிருக்கா. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஏதோ பண்ணியாச்சு, ஆனால் காதலனுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோ வராரு. வந்ததுக்கு பார்த்தாக்கா அவங்க வேற எதுவும் பெருசாலாம் பண்ணல. என்னன்னா அந்த பெட்டில் வந்துட்டு அந்த சாவியையும் அந்த கண்ணாடியில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த அந்த ஃபோட்டோவையும் ஒட்டி வச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. எங்கேயோ ஒரு பீச்சில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு மண்ணள்ளி போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதில் என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு தெரிஞ்சுமே இவங்க உள்ளதான் இருக்காங்கிறது தெரிஞ்சுமே அந்த பொண்ணு ஏமாத்துறான். எல்லாத்தையும் பண்ணா அந்த ரூமே ஷிஃப்ட் பண்ணா, அதனால உள்ள இருந்து மாட்டிக்கிட்டு சாவுறா. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னடான்னு சொல்லி பார்த்தாக்கா இவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் காணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க எங்கே போயிருக்காங்க கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ இந்த பொண்ணையுமே காணாங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ரெக்கார்டில் போகும். இன்னொன்று அந்த பையன் இவங்க பின்னாடியே பேயா தெரியறான், ஆனால் அவனுக்கு தெரியாது இவங்க உள்ள மாட்டிருக்கிறது. அவன் என்ன நினைப்பான், இவர் தான் என்னமோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கி வச்சு ஏதாவது பண்ணுவானுங்க. ரெண்டு பேருக்குமே தண்டனை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ நிம்மதியாக இருக்கிற மாதிரி கட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஹோல் ஸ்டோரி என்னன்னா, நம்ம பண்ண எதா இருந்தாலும் நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்னாக வரும். அதுவும் இந்த கர்மா வந்துட்டு காதலில் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு கதை? இந்த கதையை நான் உங்களுக்கு எப்படி டெலிவரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.